ஹலோ நண்பா, நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் பைக் தான் பார்க்க போகிறோம். இந்த பைக் பார்த்தீங்கன்னா KTM RC 200 பைக் தான். இது பைக் பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட பைக் அவன் தான் சேல் பண்ணுறான். ஓகேவா, அதனால் இது நல்ல பைக், நல்ல மெயின்டைன், நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2021 BS6 மாடல். சரி, இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நீங்கள் இந்த KTM RCயில் வந்து இந்த லுக்கு டிஸ்கண்டினியூ பண்ணாங்க தெரியுமா, அது லாஸ்ட் மாடல். இந்த ஷோரூமில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மாடலில் எடுத்தது. சரியா, ஓகே. இந்த பைக் தான் சேல்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷம்னா 4 years 6 months கிட்ட இருக்குது. இது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா உங்களுக்கு வந்து 20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த பைக்கில் என்னென்னா டயர், ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக் டயர் பார்த்தீங்கன்னா புதுசு தான் போட்டிருக்கு. அதில் பட்டன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், அந்த சைடில் இருக்குது. உங்களுக்கு வந்து இது மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வேணும்னா ஃப்ரண்ட் டயர் வந்து சேஞ்ச் பண்ணி நாங்கள் தந்துடலாம், நோ ப்ராப்ளம். இந்த பைக்கில் வேறு என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்குன்னா ஒன்றும் இல்லை. சொன்ன மாதிரி TN74 ரெஜிஸ்ட்ரேஷன் பைக் தான் இது. கன்னியாகுமரி நாகர்கோவில் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த பைக் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருக்காங்கன்னா சொல்லுங்கள் கைஸ், பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். ஏதாவது இந்த பைக்கை பற்றி என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் எனக்கு இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன். எனக்கு அவனுக்கு ஃப்ரெண்டோட நம்பர் தரல. நீங்கள் வந்து இந்த பைக்கை கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா என் ஃப்ரெண்டோட காண்டாக்ட் நம்பர் தருவேன். நீங்கள் ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பை பண்ணுறதா இருந்தால் நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெகோஷியபிள் தான், நம்ம வந்து கம்மி பண்ணி தரலாம். உங்களுக்கு லாஸ்ட்டு சொல்கிறேன். இந்த பைக்கில் மாடிஃபைட்லாம் பெருசாக ஒன்றுமே பண்ணல. எடுத்ததுலேருந்து ஃபுல்லாக ஸ்டாக்காக தான் இருக்குது. ஓகேவா, நான் சொன்ன மாதிரி 20,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா என்ன ரெண்டு விஷயம் சேஞ்ச் பண்ணியிருக்கான். ஒன்று பார்த்தீங்கன்னா சீட் கவர் மாற்றிருக்கான். உங்களுக்கு வந்து குஷனிங் சீட் போட்டிருக்கான். ரைடிங் சீட் மட்டும் போட்டிருக்கான். சரியா, ரைட் பண்ணுற சீட்டில் மட்டும் தான் போட்டிருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிங் லைட் வச்சுருக்கான். நம்ம இதுக்கு தெரியும் நிறைய பேர் பிடிச்ச இந்த பைக் இந்த பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷார்ப் லுக்கு. இன்னும் கொஞ்சம் பேர் பிடிச்சதுன்னா அதுக்கு தாங்க, அதான் ரிங் லைட் போட்டுறேன். எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா BS6னால இது லாஸ்ட் இப்படி தான் இருக்கும். நீங்கள் BS4ஓட சவுண்ட்லாம் கேட்பீங்க. அது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் நிற்கிது பார்த்தீங்களா, அந்த பைக் தான் BS4, இது BS6. 20,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டி வெல் மெயின்டெனன்ஸ், நல்ல கண்டிஷனாக வச்சுருக்கோம். ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு இந்த பைக்கை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். சரியா, அதே மாதிரி இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நான் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே போடுறேன், நீங்கள் வந்து ரேட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த பைக்கில் மைனஸ்னால் ஒன்றும் இல்லை. நான் சொன்ன தெரியுமா, ரிங் லைட் ஒத்தி ரெட் கலரில் போட்டிருக்கான். மற்றபடி இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இந்த பைக்கை நீங்கள் எங்கே கொண்டு விசாரித்து பார்த்தாலும் நீங்கள் உங்களுக்கு இந்த சேஸ் நம்பர் தரேன், ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி ஏதாவது இருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கொடுத்தீங்கனாலே எந்த KTM ஷோரூமில் கொடுத்தாலும் பார்த்து சொல்லுவாங்க இந்த பைக்கில் ஏதாவது சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். எல்லா சர்வீஸுமே நம்ம வந்து KTM ஷோரூமில் கொடுத்தா பண்ணுறாங்க, வெளியில் கொடுத்தே பண்ணதில்லை அவன். சரியா, ஃபுல்லாகவே KTM ஷோரூமில் எல்லாமே. ஒரு இண்டிகேட்டர் மாற்றினா கூட அவன் வந்து KTM ஷோரூமில் கொடுத்தா மாற்றுவான். ஃபுல்லாக சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கான். இந்த சீட் சொன்னோம் பார்த்தீங்கன்னா, இந்த சீட் மட்டும்தான் அவன் சேஞ்ச் பண்ணியிருக்கான். அதுவும் ஃப்ரெண்டில் அந்த ரிங் லைட் உங்களுக்கு நான் காட்டி தரேன். ஃப்ரெண்டில் ஒரு BS4 இருக்கா, சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் பார்த்தீங்கன்னா சாதா சீட்டு, நம்ம நார்மல் சீட்டு தான், ஸ்டாக்காக வர சீட்டு. அவன் வந்து குஷனிங் சீட் போட்டிருக்கான். அவங்களுக்கு இன்னும் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஓகேவா, ரைட் பண்ணி பார்த்து நல்லா இருக்குது. நீங்களாம் ரைட் பண்ணி பார்த்து பைக்கை வாங்கலாம். இது ப்ரைஸ் எவ்வளோனா 1.90 அப்படின்னா 1,90,000 கிட்ட வருது. நெகோஷியபிள் தான், கம்மி பண்ணிக்கலாம். பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தரலாம் கைஸ். எனக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரி கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.